ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாப் 5 ஹிடன் பிளேசஸ் இந்த மேப்பு பெர்முடா. ஓகேவா? முதலாவது இடம் வந்து பார்த்திங்கன்னா 5 அப்சர்வேட்டரில் இருக்குது. அப்சர்வேட்டரிக்கு வந்தீங்கன்னா லான்ச் பேட்டை பிடிச்சி அப்படியே வந்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கத்திலி சிவா காமாட்சி நகர். அதுக்கு இதுக்கு நடுவில் ஒரு மரம் ஒன்று. அந்த மாதிரில கிரால் போடணும். அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கரெக்டாக போடாட்டி முடிஞ்சுக்காது. அப்படியே வச்சுட்டு 2 கிரால் தேவைப்படும். 1 போகிறண்டாலும் போடுங்க, உங்களோட விருப்பம். இப்படி வச்சுட்டு ஒரு இது ஒன்று வச்சுக்கொள்ளுங்க. நான் அது ஏர் ட்ராப்னு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த அதுவும் முக்கியம். மங்களால் உடஞ்சிடும். அப்புறமே டாப் போடுங்க. போட்டு அதுக்கு மேலே இருந்தா முடிஞ்சு சொல்லலாம். இந்த இடத்துல இருந்தால் எல்லா பக்கம் இருந்தால் அடி விழும். ஆனால் லாஸ்ட் ஜோனில் அப்படி ஸ்னைப்பர் இருக்கு, சைலன்சரும் இருக்கு. நினைச்சு பாருங்க அப்படி அடிக்கிறான். ஓகேவா? இப்போ கரெக்டாக போட்டால் தான் போக முடியும். இப்போ அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஷிப் யார்டில் இருக்கு. இந்த இடத்துல ஜோன் வரும். ஜோன் இந்த இடத்துல வந்து கரெக்டாக க்ளோர் பண்ணணும். பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக போடணும். 3 கிலோவாட் கீழே விழுந்து வந்தால் விழுந்து ஐயோ வர்றா. ஓகே, ஸ்லோவாக ஏறி போங்க. அப்படியே அப்படி தான். அதுக்கு பிறகு அப்படியே அந்த கம்பியில் இருந்து அப்படியே ஏறி அந்த கண்கால வைக்கிற கம்பிக்கு பாயணும். செடியாக பாய்ஞ்சால் தான் முடியும். அப்படியே பாய்ஞ்சிங்கன்னா இங்கே வந்துடுவீங்க. இதில் வந்து அப்படியே போங்க. இங்கேருந்தே நீங்கள் அடிக்கலாம். இடம் இங்கே இங்கேருந்தே நீங்கள் அடிக்கலாம். வர இனிமையெல்லாம் யாருங்க இவடத்தெல்லாம் வந்தால் அடி உள்ளாதான அடிக்கலாம். சைலன்சர் இருந்தால் காணும். அப்படியே இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகலாம். 5 ஜோன் வந்து இங்கே இருக்க முடியாது அப்படின்னா அப்படியே இங்கே வாங்க. அவளத்தை ரைட்டாக போடுங்க. அது தேவையில்லை, நான் சேஃப்டிக்கு போட்டேன். அப்படியே வாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு வாங்கி. அங்கே ஜோன் வந்துன்னா இங்கே வாங்க. இங்கே கூட அப்படி தான் அடிக்கலாம். எல்லா ஜோனில் இருந்தீங்கன்னா அடிக்கலாம். இந்த செவ்வாய் கூட பண்ணலாம். அடுத்த இடம் ஃபேக்ட்ரியில் இருக்கு. இது அதே மாதிரி தான். ஆனால் குளோவில் கரெக்டாக போடணும். 2 குளோவாலே போதும். ஆனால் 3 போட்டால் ஈஸியாக இருக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரோலாம் இல்லை. நான் 3 ஓடுங்க. 3 ஓட்டு வருவோம். அப்படியே ஏறி அதுக்கு ஒரு ஜம்ப், அப்படி ஒரு ஜம்ப். இனிமேல் வீடிக்கா அப்படி அவனையா அந்த கம்பிலே இருங்க. அதே மாதிரி தான் இருங்க. அப்படியே அங்கே அதோட ஜம்ப். அவ்வளோதான். இப்படியே வந்தீங்கன்னா ஒரு ட்ராப். உங்களோட டீம்மேட்டோட வந்தீங்கன்னா மேலே கூட இருக்கலாம். இன்னொருத்தனோட வந்தால் லேட் ட்ராப் இருந்தால் மேலே ஏறலாம். இங்கேருந்து கவருங்க இடிக்கி சுற்றியே வர இனிமேல் எல்லாரும் அடிக்கலாம். 3 பக்கம் ஒரு வியூ இருக்கு. யாரும் லான்ச்சர் இருந்தால் அங்கிட்ட தூக்கி போட்டு நிறையில அப்படி சர்வை பண்ணா அப்படியே படுத்திங்கன்னா யாருக்குமே தெரியாது. அடுத்த ஏரியாங்க வந்து ஹேங்கரில் வந்து இங்கே வந்து இந்த டவருக்கு மேலே ஏறி உருளால் போடுங்க. போடணும் இல்லை, சேஃப்டிக்காக போடுங்க. தேவையில்லை. ஆனால் நான் போட்டேன். அடே காருக்குள்ளேண்டா இருக்கும். அவ்வளோ போட்டதான் போட்டேன். சரியாக போடலை. அது தேவையே இல்லை. அப்படியே அங்கே கரெக்டாக வச்சிங்கன்னா நேராக வந்து நின்று. உங்களுக்கு கரெக்டாக வைக்கலைன்னா தூரத்தில் விழுவீங்க. தெரியாமல் தான் நீங்கள் சர்வை பண்ணிட்டு போய் தெரியலாம். எவனும் கண்டுக்க மாட்டான். அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா விமா சக்தி ஸ்ட்ரிப்பில் ஏறி 90 கிட்ட ஏறி. ஆனால் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கலாம். சரி தானே? ஆத்திர அவசரத்துக்கு மெடிக்கிட் ஃபோன் கொண்டால
மேலே ஏறினீங்கன்னா சரி.